இன்னைய தேதிக்கு நம்ம சிவகார்த்தியோட காட்டில் தான் அடைமலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சென்ற தீபாவளிக்கு தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தயாரித்த அமரன் படம் அவருக்கு மிகப்பெரிய சரித்திர வெற்றி படமாக அமைஞ்சுது. 346 கோடியை வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை சிவகார்த்தியன் கொடுத்துச்சு. இப்போ பாருங்க, நேற்று நம்ம சுதா கங்கோரா இயக்கத்தில் அவர் நடிக்கிற பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் ஏற்கனவே நாம் அடுத்த விஜய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த துப்பாக்கி என்கிற படத்தை இயக்கிய ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நடித்தார் பார்த்தீங்களா, அந்த படத்தோட ஷூட்டிங் விரைவில் முடிவடைய போகுது. இப்போது நமக்கே தெரியும், முருகாஸ் படங்கள்லாவே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் மெசேஜ் இருக்கிற ஒரு படங்கள் பயங்கரமாக வீரியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறைமுகமாக மெசேஜ் இருக்க படங்கள். அந்த மறைமுகமாக மெசேஜ் இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கமர்ஷியலாக, அதே சமயத்தில் சீட்டேஜ் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். உதாரணத்துக்கு சூர்யாவுக்கு கஜினி, நம்ம விஜய்க்கு துப்பாக்கி, மகேஷ் பாபுவுக்கு ஸ்பைடர், அது மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப் படமாக தான் நம்ம சிவகார்த்தியை வச்சு எடுத்துகிட்டு இருக்காராம் முருகதாஸ் அவர்கள். நம்ம இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். துப்பாக்கியில் வில்லனா பண்ண அதே வித்யூ ஜமால் தான் இந்த படத்துலையும் வில்லனா நடிக்கிறாரு. சரி, இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த படம் எடுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு முருகாஸ்ட ஒரு வார்த்தை கேட்க, முருகாசர்கள் ஒரு வேலை பண்ணாராம். அவரையே நேரில் வர வச்சு படம் எடுத்த வரைக்கும் அதில் முதல் பாதி வரைக்கும் இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி அவருக்கு ஃபுல் வெர்ஷன் காட்டினாராம். பார்த்த தயாரிப்பாளர் மிரண்டே போயிட்டாராம். ஏன்னா படம் ஓப்பனிங்லேருந்து இடைவேளை வரைக்கும் அவர் காட்டிய எல்லா காட்சிகளுமே அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கா முருகாஸ் படம் எப்படி இருக்கும், ஏபிசின்னு 3 சென்ட்ரல் ஆடியன்ஸையும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை 4 தடவை தியேட்டரில் பார்க்க வைக்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காராம். ஸோ சிவகார்த்தியனும் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அசத்தியிருக்காரு. இன்ட்ரோ பிளாக் தெரிக்கும் அப்படின்னு அந்த படத்தின் தயாரிப்பாளர் முருகாஸை பாராட்டிக்காருனா சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா தயாரிப்பாளர் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க, மூஞ்சை இழுத்துக்குவாங்க, என்னப்பா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே அப்படின்னு. ஆனால் அவரே முருகாஸை பாராட்டிக்கிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்கான். பொறுத்திருந்து பார்ப்போம், ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்தியன் படம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையப்போகுது அப்படின்னு.